தேடலில் இன்னைக்கு நான் சொல்ல போற ஒரு உண்மையான இந்திய வரலாறு. ரொம்ப பேருக்கு பாட புத்தகத்துல கூட சரியா சொல்லப்படாத ஒரு பெயர் வேலு நாச்சியார். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல இந்தியாவுல எதிர்ப்பு என்றாலே ஆண்கள் தான் நினைவுக்கு வருவாங்க. ஆனா அந்த காலத்திலேயே ஒரு பெண் நிமிர்ந்து நின்னாங்க. வேலு நாச்சியார் சிவகங்கை சமஸ்தானத்தோட ராணி. அவங்க வாழ்க்கை அரண்மனையிலேயே அமைதியா போயிருக்கலாம். ஆனா வாழ்க்கை அவங்களுக்கு அந்த சலுகையை கொடுக்கல. அவங்க கணவர் பிரிட்டிஷ் ஆதரவாளர்களால கொல்லப்பட்டார். இந்த இடத்துல ஒரு பெண்ணா இருந்தா அழுதுட்டு அங்கேயே முடிச்சிருப்பாங்க. ஆனா வேலு நாச்சியார் அல்லல. அவங்க செய்தது என்ன தெரியுமா? தனியா ஒளியல, தோல்வியை ஏத்துக்கல, அரசியல் கத்துக்கிட்டாங்க, போர் தந்திரமும் கத்துக்கிட்டாங்க, ஆயுதம் பயன்படுத்தவும் கத்துக்கிட்டாங்க. அவங்க பெண்களை இணைத்து ஒரு பெரிய படையையே உருவாக்குனாங்க. அது அந்த காலத்துல சாதாரண விஷயம் இல்ல. பிரிட்டிஷ் படைகளுக்கு எதிராக நேரடியா தாக்குதல் நடத்தி வெற்றியும் பெற்ற முதல் இந்திய பெண் வேலு நாச்சியார் தான். அவங்க ஜெயிச்சாங்களா? ஆமா. ஆனா அதை விட முக்கியம், அவங்க சரணடையல. இதுல இருந்து நமக்கு என்ன பாடம்? வழி வந்தா வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்க வேண்டாம். இழப்பு வந்தா உடைஞ்சிட வேண்டியதில்லை. சில நேரம் வாழ்க்கை நம்மளை கீழே தள்ளும். அந்த இடத்துலதான் நம்ம உண்மையான வலிமையும் பிறக்கும். வேலு நாச்சியார் ஒரு வரலாறு மட்டும் இல்ல, அவங்க ஒரு பதில். பெண்ணால முடியுமான்னு கேட்கிறவங்களுக்கு, நான் தனியா என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறவங்களுக்கு, தேடலில் இந்த கதையை அதுக்காக தான் சொல்றேன். வலிமை என்பது பிறப்பால் வராது, நிலைமையால் உருவாகும். இந்த வீடியோ உங்களுக்கு சின்ன தைரியமாவது கொடுத்துச்சுன்னா அது தேடலில் வெற்றி. அதுதான் தேடலில்